காவேரி யோசிக்கிறாங்க, எப்படியாவது விஜயை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை ரெடி பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், நான் வெண்ணிலா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன், அது எல்லாமே நீங்கள் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட ஆள் பின்னாடியே போகிறாங்க. வெண்ணிலா கிட்ட போய் பேசுகிறாங்க. இங்கே பாரு வெண்ணிலா, உனக்கு இப்போ என்ன வேணும்? விஜயை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி தானே? வா, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆமாம், எனக்கு விஜய் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ எதுக்காக விஜய் மேலே வந்துட்டு உங்கள் அம்மா அப்பாவை சாகடிச்சது விஜய் தான், எதுக்காக நீ சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படி சொல்ல சொன்னாங்க, அப்போ தான் என்னை வந்து விஜய்க்கு வந்து கல்யாணம் பண்ணி தருவேன்னு பசுபதி இவங்கெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே காவேரி பார்க்குறாங்க. அது எல்லாமே வீடியோ எடுத்து அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறாங்க. அந்த போலீஸ் எல்லாமே அப்படியே வீடியோ எல்லாமே பார்க்குறாரு. வெண்ணிலா பேசின எல்லாமே பார்த்த உடனே அப்படியே விஜயை ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ண உடனே அப்படியே வெளியே வராரு. பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. காவேரி அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே ஓடி போய் விஜய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க. விஜய் வெளியே வராரு. வெளியே வந்தவொடனே எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. பசுபதி, ராகினி எல்லாருமே, ஐயோ விஜய் வெளியே வந்துட்டாரே, இந்த வெண்ணிலா எல்லாத்தையும் உளறிட்டா, இதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை, அந்த விஜய் உள்ளே வைக்கணும்னு நினச்சா வெளியே வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அப்படியே பயங்கரமாக கோவப்படுறாங்க. விஜய் அப்படியே காவேரி ஹக் பண்ணிக்கிறாரு. தாத்தா பார்க்குறாரு, பயங்கர சந்தோஷப்படுறாரு. அப்பா, என் பேரன் வெளியே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு.